சீருடைய போட்டுட்டு ஒரு வீடியோ எடுத்துட்டு அதிகாலை சேவலை எழுப்பி ப்ரோ நான் பாட்டு படிக்க வரல அப்போ என்னன்னு தான் கேட்குறீங்க. அது கடைசியில் தான் சொல்லுவேன். எலும்பின உடனேயே படுக்கையை சரி செய்து விட்டு வெளியே வந்து எண்ணெய் திறந்து அந்த காட்சியை கண்டு ரசித்து விட்டு பல் துளக்கி முகங்கழுவி பால் தேநீரை ஊற்றி விட்டு மன்னிக்க நிடோ தேநீரை ஊற்றி எண்ணெயில் திறக்க டீயோ சுட குளிரோ என்னை தொட அப்படியே வேலைக்கு வலிக்கிட்டாச்சு. 4 மாடி இறங்கி வர நாக்கெல்லாம் தள்ளி போடுது. அப்படியே கீழே வந்து கார் எடுப்போண்டு பார்த்தா அது எந்த கார் இல்லை, கால் தான் இருக்கு. நிறைய போட்டாச்சு. உழவு எந்திர அண்ணாக்கு ஒரு கையை காட்டிட்டு அப்படியே சேர்ச்சில் கும்பிட போட்டு மரத்தடி கீழே நடக்க வலிக்கிட்டேன். நேராக போய் வெள்ளப்புக்கம் தெரியுமா நான் மேலே சிற கடை. அங்கே போய் பார்த்தா முன்னுக்கு மரங்களுக்கு அண்ணாக்களோ தலைமுடி வெட்டேன். மன்னிக்கொண்டு தடிகளை வெட்டி அழகுபடுத்தி கொண்டிருக்க என்னுடைய முதலாவது வேலை என்னுடைய வாகனத்தை எடுத்து கொண்டு போய் வாகனம் நிறுத்தும் இடத்துல நிறுத்த வேண்டும். அப்படியே நிறுத்தி விட்டு கடைக்குள்ளே வந்தாச்சு. அப்படியே கடையை சுற்றி பார்த்துட்டு எங்கே போயாச்சு, உடுப்பு மாற்ற, அதாவது கடை சீருடைய போட்டுட்டு ஒரு வீடியோ எடுத்துட்டு இந்த கருப்பு உடுப்பு போடைக்க எனக்கு அடிக்கடி ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வரும். அது என்னண்டா, வெள்ளை உடுப்பை ஒழுங்காக போட்டிருந்தா இந்த கருப்பு உடுப்புக்கு வேலை வந்திருக்காதுண்டு. ஆனாலும் இதுவும் சந்தோஷமாக தான் இருக்குது. அப்படியே உள்ளே போய் வாஷிங் மிஷினை ஸ்டார்ட் பண்ணிட்டு காமெடி, அது வேறு ஒன்றுமில்லை, சட்டிவான ஒரு மிஷின். அப்படியே கொஞ்சம் பொருட்கள் வந்திருந்தன, அதை கொண்டு போய் பதுக்கி வச்சுட்டு பிறகு என்ன அடுப்பை மூட்டி கொஞ்சம் குளிர் கையை சூடாக்கிட்டு ஜப்பான் மீனும் முதலரிச்சியும் வந்தது. மறுபடியும் காமெடி. அப்படியே ஒன்று ஃப்ரிக் வந்து என்ன வேலை செய்யணும்னு பார்த்துட்டு அதே மாதிரி டெசர்ட் ஃப்ரிக் வந்து என்ன வேலை செய்யணும்னு பார்த்துட்டு வேலையை தொடங்கிட்டேன். இதுதான் இந்தியான் டெசர்ட் டு யூர். இதோட பேர் தெரிஞ்சாக்கள் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இதுதான் இந்தியான் ஓந்திரையூர். இது என்னென்னு தெரிஞ்சாக்களும் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே சர்வீஸை நல்லபடியாக முடிச்சுட்டு கடைசியாக கோப்பகத்தை எல்லாம் கழுவிட்டு மிஷினையும் கழுவிட்டு 3 மணி வேலை முடிஞ்சுது. நான் செய்கிறது குப்பீர் வேலை 10லேருந்து 3 வரையும், பிறகு 6லேருந்து 10 வரையும். பிறகு உடுப்பை மாற்றிட்டு பாமசிக்கு போய் 2 நீலக்கலர் சாரி வாங்கிட்டு, ஐயோ மன்னிக்கணும், சளிக்கு மருந்து வாங்கிட்டு சாரி எங்க நகைச்சுவை. பிறகு வீட்டை வந்து அம்மா அப்பாவோட போன் கழிச்சு திருப்பி 6 மணி ஆகிட்டு வேலைக்கு போய் சீருடை அணிந்து விட்டு மிஷினை ஒன் பண்ணிட்டு காவுக்கு போய் 25 கிலோ உருளைக்கிழங்க தூக்கி கொண்டு யாரு இவன் உருளைக்கிழங்கோட போறானே என்று மனசுக்குள்ள பாட்டை படிச்சு கொண்டு வெட்டி கொட்டி தோல் இருக்க வலிக்கிட்டேன். அதுக்கிடையே சின்ன ஒரு கவிதையா இல்லை, ஒரு சின்ன ஒரு தத்துவம் கேளுங்க. வயசுக்கு மீறிய அனுபவங்களோ என் வாழ்வில் கிடைத்த பரிசு, அவை தந்தவையே பொறுப்பு. அப்பற்ற காசன்றபடியா 5 ரூபா தானே என்றபடியா 5 ரூபா என்கிறேன். பணத்தை தேடிய பயணத்தில் ஒரு பையை தவற விட்டேன். ஆண்டுகள் கடந்தன, 60 ஆகின. அப்போதுதான் புரிந்தது தவற விட்டது பைய அல்ல, என் வாழ்க்கை. இளமைக்கு என்ன அர்த்தம் என்பது இரவுகள் தூங்க விடாமல் சொல்கிறது. கண்டதையும் யோசிக்கிறேன், கலகலப்பை மறந்துவிட்டேன். கவலைகளோ நிரம்பின, தனிமையோ என்னை விரும்புகின்றது. நூலர்ந்த பட்டங்களாய் என் உறவுகளை பிரிந்து வாழ்க்கை செல்கின்றது. இன்பமாய் கடக்கின்றேன், இதுவும் கடந்து போகும் என்று. எப்படி நல்லா இருக்கா? அப்படியே கொஞ்சம் உணவுகளை தயார்படுத்த வேண்டியிருந்தது. அதையும் செய்துவிட்டு சர்வீஸையும் நல்லபடியாக நிறைவு செய்துவிட்டு இந்தியன்